இந்த வீடியோவில் உங்கள் வண்டியோட ஆர்சி புக்கில் எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குது, அந்த மொபைல் நம்பரை இப்போ இருக்க கரண்ட் மொபைல் நம்பராக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் மொபைலே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் கீழே செகண்ட் ஒரு வெப்சைட் இருக்கும் பாருங்கள். பரிவாகன் சேவான்னு சொல்லி வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வண்டி நம்பரை போட்டுக்கோங்க. நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய நம்பரை, அந்த TN59 அது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டெக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதுலேயும் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். மொபைல் நம்பர் அப்டேட் ஆதார் பேஸ்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் உங்களுடைய வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது TN59 சொல்லி நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய அந்த நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து சேசிஸ் நம்பர் கொடுக்கணும். உங்கள் வண்டியோட சேசிஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, இது எல்லாமே கொடுக்கணும். இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுடைய ஆர்சி புக்கில் உங்களுடைய அந்த கார்டில் இருக்கும். அதை பார்த்து அப்படியே ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேசிஸ் நம்பர் எல்லாமே, அதே மாதிரி இன்ஜின் நம்பரையும் அதில் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்கள், வண்டியோட டேட் இருக்கும். எப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் வேலிட் அப் டு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்சி புக்கில் இருக்கும். அந்த டேட்டையும் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு ஷோ டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு 3 ஆப்ஷன் வரும் பாருங்கள். அதில் ஆதார் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது யாரோட ஆர்சி புக்கில் நீங்கள் எந்த நம்பரை, இப்போ உங்கள் பேரில் தான் வண்டி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆதாரை தான் நீங்கள் கொடுக்கணும். அதனால் இந்த ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் செகண்டாக இருக்கிறதுல உங்களுடைய ஆதாரில் இருக்க நேம், என்ன நேம் இருக்கோ அதை அப்படி இங்கே கொடுத்துக்கோங்க. இனிஷியல் இருந்தால் இனிஷியல், ஃபுல் நேம் இருந்தால் ஃபுல் நேம் அப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த அக்ரின்னு இருக்கு இல்லையா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர்னு வரும். அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு ஆர்சி புக்கில் ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பரு. அதுக்கப்புறம் அந்த பேர் உள்ளும் வந்திருக்கும். இப்போது அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே நீங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஆதாரில் இருக்க மொபைல் நம்பரும் இப்போ நீங்கள் ஆர்சியில் இருக்க மொபைல் நம்பரும் அப்டேட் ஆகிடும். அப்போ சேம் நம்பர் தான் உங்களுக்கு, ஆதாரும் ஆர்சியும் இப்போ ஒரே நம்பரில் அப்டேட் ஆகிடும். இதில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி ஈஸியாக 2 நிமிஷத்தில் நீங்கள் உங்களுடைய ஆர்சி புக்கில் கரண்ட்டில் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம்.